அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா இல்லையா, அதாவது நீங்கள் கெத்தா இல்லை வெத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டிலை வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்து ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது எப்படி, ஓகேங்களா? இவ்வளோ தான் விஷயம். இது நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த 5 வீடுகள் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீட்டுறாங்க அப்படின்னா, நான் முக்கியமாக என்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்க்கும்போது 1, 5, 9 இந்த வீடுகளை நிச்சயமாக பார்ப்பேன். 6, 8 இந்த வீடுகளையும் நிச்சயமாக பார்ப்பேன், ஓகேங்களா? இந்த 5 வீடுகளை மட்டுமே வச்சு அவர் நல்லா வாழ்வாரா இல்லையா அப்படின்றது நம்ம சொல்லிட முடியும். அதாவது முதல்ல நம்ம நல்லா வலுவாக இருக்கிறோமோ இல்லையோ, எதிராளி வலுக்கக்கூடாது. அதுதான் ரொம்பவே முக்கியம். ஒரு ஜாதகத்தில் எதிர்த்தன்மையுடைய கிரகங்கள் எப்பயுமே வலுப்பெறக்கூடாது. இப்போ உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஆகாது அப்படின்னா, இப்போ நீங்கள் வலுவாக இருந்தாலும் நீங்கள் வலுவாக இருக்கிறீங்க இல்லை, அது வேறு கதை, ஓகேங்களா? உங்களுடைய எதிராளி வலுக்கக்கூடாது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒன்றுக்கும் ஆகலைன்னா, நீங்கள் நல்ல அந்தஸ்தோடு இருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் நல்ல அந்தஸ்தோட ஸ்டாமினாவோடு இருந்தாருன்னா, உங்களை ஆகாதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவார்னா, சீண்டிக்கிட்டே இருப்பார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குப்பை கொட்டுறது முதல் கொண்டு எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் ஆகியவங்கள எதிர் வீட்டுக்காரவங்களை ஏதோ ஒன்று பண்ணி சீண்டி கொண்டே இருப்பார். அதுதான் விஷயம், ஓகேங்களா? ஸோ இப்போ 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த வீடுகள் வலுவாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் வலுவாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 6, 8 வலுவாக இருக்குது அப்படின்னா, உங்கள் எதிரி வலுவாக இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அதாவது எதிரிகள் மீன்ஸ் இங்கே என்ன நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயமாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதற்கு எவ்வளோ எதிர்ப்புகள் கிளம்புது. இதுதான் எதிர்த்தன்மை. அது யாராக வேணாலும் உங்களுக்கு எதிர்க்கலாம். இவங்க தான் பர்டிகுலர் நபரில் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எது வேணாலும் எதிர்க்கலாம். அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு விலங்கு, பூனை, நாய் கூட உங்களுக்கு எதிர்க்கும். ரோட்டில் போகிற நாய் கூட எட்டி பார்த்துட்டு போகணுவாங்க, நம்ம நிலமை சரியில்லைன்னா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 6, 8 வலுத்துதுன்னா அப்படி தான் நடக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த 5 வீடுகளை மட்டுமே பார்த்து நம்ம பலன் சொல்ல முடியும். அவரோட ஜாதகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சிடும். முதல்ல இது ஒரு வீடுகளாக பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான், 6ஆம் வீடு அப்படின்றது வலுத்துச்சு அப்படின்னா உங்களுடைய எதிரி ரொம்ப வலுவாக இருக்கிறாருன்றது அர்த்தம். அதே மாதிரி 6ஆம் இடத்து வலு அப்படின்றது உங்களை சீண்டிகிட்டே இருக்கும். உடல் ரீதியாகவோ உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது க்ரானிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட அளவில் பிரச்சனைகள். அதே மாதிரி தான் 8ஆம் இடம் வலுத்தாலும் அதுதான் நாள்பட்ட அளவில் உடம்புல தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். உங்களை நிம்மதியாகவே வைக்காது. அதே மாதிரி 6ஆம் இடம் வலுத்துது அப்படின்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் போய் மாட்டிக்கிட்டு அது வெளில வர முடியாமல் ரொம்ப வருஷ கணக்கில் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்க்கையே மொத்தம் 80 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் ஜென்ரலாகவே. விம்சோத்தரி தசாவருடங்கள் மட்டும்தான் 120. இப்போ அது குறைஞ்சி 80 வயசு தொடுறதே பெரிய விஷயமா இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் 20 வருஷத்துக்கிட்ட 10-15 வருஷத்துக்கிட்ட கோர்ட்டு கேஸ்னே நீங்கள் அலையிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ மோசமான மனநிலை இருக்கும் அப்படின்றது யோசித்து பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ 6, 8 அப்படின்னு வந்துருச்சுன்னாவே வீண் அலைச்சல், அவமானம், வம்பு வழக்கு, இந்த மாதிரி துர்குணங்கள், தப்பாக யோசிக்கிறது, நான் யார் தெரியுமா அப்படின்ற விஷயங்கள், அதாவது உங்களை நிம்மதியாகவே வைக்காது. ஒரு போராட்டமான மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 6, 8 உங்கள் ஜாதகத்தில், அதாவது லக்னத்திலிருந்தும் பார்க்கணும், ராசியிலிருந்தும் பார்க்கணும். லக்னத்திலிருந்து 70%, ராசியிலேருந்து 30%. ஸோ இதுதான் விஷயம்.
இப்போ தனுசு ராசினா தனுசு ராசிக்குமே நீங்கள் வந்து அதை 6 8ன்றது பார்க்கணும். ஸோ 6 8 வலுக்காமல் இருக்கா, நீங்கள் தப்பிச்சிங்க. இதுதான் வந்து பேசிக். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 5 9, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது நீங்கள் புண்ணியம் செய்கிறீங்க, ஓகேங்களா, ஏதோ ஒரு புண்ணியத்தை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து 5ஆம் இடத்துல போய் உட்காரும். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் உட்காரும். 5ஆம் இடம் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடம். இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு அன்னதானம் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அந்த அன்னதானம் பண்ணிவிட்டு அது ஒரு பேருக்கோ இல்லை 5 பேருக்கோ இல்லை 10 பேருக்கோ நீங்கள் வந்து சோறு போடுறீங்க, இல்லை சாப்பாடு வந்து பார்சல் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பார்சல் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அது வந்து நீங்கள் வந்து அதோட டேட்டா வந்து உங்களுக்குள்ளே பதியும். நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்ற எண்ணம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு 5ஆம் இடமாக போய் உட்காரும். அதாவது நான் தான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, ஓகேங்களா. நான் தான் வந்து ஒரு புண்ணியம் செய்தேன் அப்படின்னு நீங்கள் எதை ஏற்றுக்கிறீங்களோ, எதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்கள் செய்துட்டு அதை வந்து பிரதிபலன்களை எதிர்பார்க்கிறீர்களோ, அது எல்லாம் 5ஆம் இடத்தில் போய் புண்ணியமாக உட்கார்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அது இப்போ கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம். அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்கன்றதை பொறுத்து வேலை செய்யும். இன்னொன்று எவ்வளோ முக்கியமான டைம் அப்படின்றத பொறுத்தும் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை ஜென்மங்கள் கழிச்சு வேணாலும் உங்களுக்கு அது நல்லது கிடைக்கலாம், ஓகேங்களா. ஆனால் நாளைக்காகவும் கிடைக்கலாம். இப்போ நாளைக்கே ஒரு உயிர் ஆபத்து வருது, ரொம்ப, அதாவது உங்கள் ஆயுள் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு உயிர் ஆபத்து வருது அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு அந்த புண்ணியம் வேகமாக வந்து வேலை செய்யும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் தான் அங்கே விஷயம். உயிரை விட வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அதிகமாக செய்கிறீங்கன்னா அது உயிரையும் தாண்டி உங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ வந்து அதை நான் தான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எண்ணங்கள் வைத்து கொண்டு இருக்கிறீங்க. அதை வந்து திரும்ப திரும்ப இப்போ நான் பண்ணல, பரவாயில்ல, அவங்க வந்து நல்லபடியாக சாப்பிட்ருப்பாங்கல்ல, ஒரு திருப்தி இருக்குல்ல அப்படின்ட்டு அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புண்ணியமாக கன்வெர்ட் ஆகிட்டு 5ஆம் இடம் வலுவாக இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அது பிறக்கும். இப்போவும் அப்டேட் ஆகும். அதே வந்து இதே நிகழ்வு ஒரு தர்ம காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ சாப்பாடு போடுறீங்க, போட்டுட்டு அதை பற்றி என்னான்னு கூட கண்டுக்கல, அது வந்து உங்கள் மைண்ட்லேயும் இல்லை, அதற்கான எதிர்பார்ப்புகள் உங்களிடம் இல்லவே இல்லை, அதை நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதை வெளியே யார்கிட்டையுமே நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சு கூட, நீங்கள் வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு அதை நீங்கள் சொல்கிறீங்கன்னாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறதா சொல்கிறீங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த டேட்டா உங்களுக்குள் பதியவில்லை அப்படின்னா அது வந்து 9ஆம் இடத்துல போய் உட்காரும். இவ்வளோ தான் சூட்சமம். அதாவது அது என்ன 9ஆம் இடம் அப்படின்னா, அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் அந்த கிரெடிட்ஸை நான் எடுத்துக்கல, எல்லாம் இறைவன் தான் பண்ணுறான். அதாவது எப்படின்னா எனக்கு எங்கேருந்து காசு வரும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, அதை அமைச்சு கொடுத்ததே அது இறைவன் தான். அதுக்கான கிராக்கியை கொடுக்குறது, அந்த விஷயங்கள் வந்து பண்ணுறது, கிளைண்ட்ஸை கொடுக்குறது எல்லாமே வந்து இறைவன் தான். அப்படின்னும்போது அதுக்கு நான் தான் பண்ணேன்னு எங்கேருந்து வரும். இப்போ ஒரு விவசாயியே வந்து விதையை போட்டு போயிடுறாரு, நெல்மணியை போட்டு போயிடுறாரு, நாற்று நட்டு போயிடுறாருன்னா அது வளர்க்கணும்ல, அது வந்து இப்படி வளரணும், இந்த காலத்தில் இவ்வளோ மழை பெய்யணும், இது வரணும், அப்படி வளரணும்னு செய்கிறது எல்லாமே இறைவன் தானே. அப்புறம் நான் தான் போட்டேன்னா இது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன கதையாகிடும், வீணில் மார்த்தட்டுகிறாய்ன்ற மாதிரி ஆகிடும் அது, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம எதுவுமே பண்ணல, டீப்பாக யோசித்து பார்த்திங்கன்னா தான் அது புரியும். ஸோ அந்த மாதிரி அதை புரிஞ்சவன் அதை பிஸ்தா, ஓகேங்களா. அது புரிஞ்சு நம்ம இங்கே எதுவுமே பண்ணலை, நம்ம வந்து இறைவனோட வேலையை தான் நம்ம ஒரு தொண்டாக செஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான் அப்படின்றத புரிஞ்சு இறைவன் தான் எல்லாமே செய்கிறார் அப்படின்னும்போது நம்ம இங்கே என்ன அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துட்டு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் அப்படி அந்த உன்னதமான எல்லாராலையும் முடியாது, அந்த உன்னதமான மனநிலையில் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஆரம்பத்தில் தர்மம் பண்ணுறவங்க, அன்னதானம் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த கிரெடிட்ஸ் எதிர்பார்ப்புகள் வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு பண்ணுறீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, வருஷக்கணக்கில் பண்ணுறீங்கன்னா அதை பற்றியே இருக்காது உங்களுக்கு. ஒரு 4 நாளைக்கு தான் அதை பற்றி யோசிப்பீங்க, எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் அதை எதிர்பார்ப்பை பற்றியே விட்டுரும். நீங்கள் பாட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த அன்னதானத்தை பண்ணி கொண்டே இருப்பீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த கிரெடிட்ஸை நீங்கள் எடுக்காத போது அது ஆட்டோமேட்டிக்காகவே பிரபஞ்சத்துக்கு போயிடும்.
அது வந்து இப்போ அவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பான்ல, அப்பாடா சாப்பிட்டோம்ப்பா, திருப்தியாக சாப்பிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர் வந்து வரும்போது அவன் உடம்புல உயிர் வளர்க்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இது இறைவனோட செயல், இறைவனுக்கு போயிடும். அந்த இறைவனுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடன்காரனாக இருக்கிறது பிடிக்காது. ஓகேங்களா? பிரபஞ்சத்துக்கு அது பிடிக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய 9ஆம் இடம் வலுவடையும். இறை செயல் அப்படின்றது விஷயம். இறையை நீங்கள் எது தொட்டாலும் 9ஆம் இடம் தாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஒரு கோவில் கட்டினாலும் சரி, ஓகேங்களா? நீங்கள் இறை சம்மந்தப்பட்ட இறைவனோட கோவில் ஆலயங்களில் போயிட்டு நீங்கள் வந்து உண்டியில் காசு செலுத்தினாலும் சரி, நீங்கள் எது பண்ணாலும் இறை சம்மந்தப்பட்டு எதை செய்தாலும் அது 9ஆம் இடத்துல போய் உக்காந்துரும். ஓகேங்களா? இதுதான் ஆலய திருப்பணிகள், குலதெய்வம் கோயில் கட்டுது, எதுவாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து சாமி அப்படின்னு போயிட்டாவே நீங்கள் வந்து 9ஆம் இடத்துக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ 9ஆம் இடத்த வலுன்னா என்னென்னு புரிஞ்சுருப்பீங்க. ஸோ கிரெடிட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை நமக்கு அது வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் இடத்துலையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இறைவனோட அருள். இறைவனுக்கு நீங்கள் உட்காந்து செலவு பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் உட்காந்து வெறும் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து ஒரு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமச்சிவாயா இந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் செய்தாலும் சரி, ஸ்ரீராம ஜெயம் உட்காந்து எழுதிட்டுருக்கீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு முருகருடைய கந்தசஷ்டி கவசம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, பாராயணம் பண்ணுறீங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது 9ஆம் இடத்துல போய் சேர்ந்து விடும். ஸோ இதுதான் 5ஆம் இடமும் 9ஆம் இடம். 5ஆம் இடமும் 9ஆம் இடம் வலுவாக இருக்குன்னா நீங்கள் அது கெத்து தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ உங்கள் ஜாதகத்தில் அதை பாருங்கள். 5ஆம் இடமும் வலுவாக இருக்கா பாருங்கள், இப்போ 9ஆம் இடம் வலுவாக இருக்கா பாருங்கள், அது இல்லைனா 5ஆம் இடமாவது வலுவாக இருக்கா பாருங்கள். அது ரெண்டுமே இல்லையா, இல்லை உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கா அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் கவனிக்கணும். ராசி வலுவாக இருக்கா அப்படின்றது கவனிக்கணும். ஓகேங்களா? இது வலுவாக ரெண்டுமே 5, 9 ரெண்டுமே வலுவு இல்லைனாலும் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்களே செய்து கொள்ள முடியும். அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுவுமே வலு இல்லையா, அவ்வளோதான். நம்ம போராட்டமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது தர்ம காரியங்கள் அதிகமாக செஞ்சு தள்ளணும். அது வந்து ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாமல் காசே முதல்ல இருக்காது. அந்த 3மே வீக் ஆகிடுச்சின்னா காசு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போதையும் மீறி இருக்கிற காசில் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றது, 10 ரூபா இருந்தாலும் அதில் எத்தனை ரூபா வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்றது தான் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. ஸோ இது வந்து மிகப்பெரிய சீக்ரெட் வந்து இது வந்து எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த வீடியோவை மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் நிச்சயமாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.